இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். 2014ஆம் ஆண்டில் மதுரையில் அழகிரி பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் ஒட்டிய போஸ்டர் சர்ச்சையை ஏற்படுத்தியதால் அழகிரி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர். அன்று முதல் ஸ்டாலின் அழகிரி இடையே நீடித்து வந்த மோதல் நாளடைவில் ஓரளவு சரியானது. சில மாதங்களுக்கு முன்பு தனது வீட்டுக்கு வந்த துணை முதல்வர் உதயநிதி, முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரிடம் தன் ஆதரவாளர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அழகிரி வலியுறுத்தினார். ஆனால் அழகிரி ஆதரவாளர்கள் யாரையும் ஸ்டாலின் கட்சியில் சேர்க்கவில்லை. இதனால் இனியும் திமுகவை நம்பியிருந்தால் அரசியல் எதிர்காலம் இல்லை என்ற முடிவுக்கு வந்த அழகிரி ஆதரவாளர்கள் தொழிலதிபர் ஒருவர் மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தரப்பில் பேச்சு நடத்தினர். அவரும் கிரீன் சிக்னல் கொடுத்ததால் ஜெயலலிதா பிறந்த நாளில் பழனிசாமி முன்னிலையில் முறைப்படி அதிமுகவில் இணைகின்றனர். இது குறித்து அழகிரி ஆதரவாளர் ஒருவர் கூறியது: வேறு கட்சிகளுக்கு சென்ற யாரையெல்லாமோ முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் திமுகவில் சேர்க்கிறார். மதிமுக பொதுச் செயலர் வைகோ பேசியதை மறந்து அக்கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளார். ஆனால் 12 ஆண்டுகளாக மாற்றுக் கட்சிக்கு செல்லாமல் திமுக விசுவாசிகளாக தொடரும் எங்களை கண்டு கொள்ளவில்லை. மதுரை திமுக முன்னாள் அவைத் தலைவர் இசக்கி முத்து சில நாட்களுக்கு முன் சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார். அப்போது அமைப்பு செயலாளர் பாரதியை அழைத்த ஸ்டாலின் கட்சியில் மீண்டும் சேர்ப்பது குறித்து மாவட்ட செயலாளர் தளபதியிடம் பேசுங்கள் என்று கூறினார். அண்மையில் மதுரை வந்த ஸ்டாலினை மதுரை முன்னாள் துணை மேயர் மன்னன் நேரில் சந்தித்து மன்னிப்பு கடிதம் அளித்தார். ஆனாலும் மீண்டும் சேர்ப்பதற்கான அறிகுறி இல்லை. இப்போது அதிமுகவுடன் நாங்கள் பேசுவது உண்மை. அழகிரி சம்மதமின்றி செல்ல மாட்டோம். சட்டசபை தேர்தலுக்கு முன் முக்கிய முடிவெடுப்போம் என்று கூறினார்.